பரமஹம்ச யோகானந்தர் பிறந்து 100 ஆண்டுகளில் அன்பிற்குரிய இந்த உலக ஆசான் மேலை நாடுகளுக்கு இந்தியாவினுடைய தொன்மையான ஞானத்தின் மகத்தான தூதர்களில் ஒருவராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். அவரது வாழ்க்கை மற்றும் போதனைகள் அனைத்து இனங்கள், பண்பாடுகள் மற்றும் சமயங்களைச் சேர்ந்த மக்களுக்கு ஒளி மற்றும் மன எழுச்சி அளிப்பதற்கான ஆதாரமாக இருப்பதை தொடர்ந்த வண்ணம் உள்ளன. இந்த அன்பிற்குரிய உலக ஆசிரியரின் வாழ்க்கையை பற்றிய ஒரு கணநேர காட்சியை உங்களுக்கு ஆடியோடியில் வழங்குகின்றோம். உலகின் மிகவும் புகழ்பெற்ற ஆன்மீக இலக்கியங்களில் ஒன்றான ஒரு யோகியின் சுயசரிதம் பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். பரமஹம்ச யோகானந்தர் 1893ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி இந்தியாவில் கோரக்பூரில் இறை பெற்றுக் கொண்ட ஒரு வசதியான வங்காளியர் குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய இயற்பெயர் முகுந்தலால் கோஷ். அவரது குழந்தை பருவத்திலிருந்தே அவருடைய விழிப்புணர்வு மற்றும் ஆன்மீக அனுபவத்தின் ஆழம் அசாதாரணமாக இருந்தது என்பது அவரை சுற்றியிருந்தவர்களுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. அவரது பெற்றோர்கள் இருவரும் நவீன இந்தியாவில் கிரியா யோகத்தை மீண்டும் அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு கருவியாக செயல்பட்ட புகழ்பெற்ற மகான் லாகிரி மகாசேரின் சிலர்களாக இருந்தனர். யோகானந்தர் தனது தாயிடம் ஒரு கை குழந்தையாக இருந்தபோது லாகிரி மகாசேர் அவரை ஆசீர்வதித்து முன்னறிவித்தார். இளம் தாயே, உன் மகன் ஒரு யோகி ஆவான். ஆன்மீக ஆற்றலால் அவன் அநேக ஆன்மாக்களை இறைவன் சாம்ராஜ்யத்துக்கு கொண்டு செல்வான். அவரது இளமை பருவத்தில் தனது ஆன்மீக தேடலுக்கு வழிகாட்டக்கூடிய ஞான ஒளி பெற்ற குரு ஒருவரை கண்டறியும் எதிர்பார்ப்பில் முகுந்தன் இந்திய ஞானிகள் மற்றும் மகான்கள் பலரை நாடிச் சென்றார். 1910ஆம் ஆண்டில்தான் தன் 17வது வயதில் வணக்கத்திற்குரிய சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி அவர்களை சந்தித்து அவரது சீடரானார். யோகத்தில் சிறந்த மகானாகிய இவரது ஆசிரமத்தில் தனது வாழ்க்கையின் அடுத்த 10 வருடங்களில் சிறந்த பகுதியை ஸ்ரீ யுக்தேஸ்வரரின் கண்டிப்பான ஆனால் அன்பான ஆன்மீக பயிற்சி பெறுவதில் கழித்தார். அவர்களது முதல் சந்திப்பிலும் அதன் பின்னர் பல சந்தர்ப்பங்களிலும் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் இளம் சீடரிடம் அமெரிக்காவிலும் உலகம் முழுவதிலும் புராதன விஞ்ஞானமாகிய கிரியா யோகத்தை பரப்புவதற்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்று கூறினார். 1915ஆம் ஆண்டில் கல்கத்தா பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் பெற்ற பிறகு முகுந்தன் இந்தியாவின் வணக்கத்திற்குரிய தோவரத்தின் சுவாமி பரம்பரையில் ஒரு சன்னியாசியாக முறையான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார். அந்த நேரத்தில் அவர் யோகானந்தர் என்ற பெயரை பெற்றார். யோகத்தின், அதாவது இறைவனுடன் ஐக்கியமாவதன் மூலம் அடையும் ஆனந்தம், பேரானந்தத்தை இது குறிக்கிறது. இறையன்பு மற்றும் இறை சேவைக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது என்ற அவருடைய தீவிர விருப்பம் நிறைவேறியது. யோகானந்தர் தனது வாழ்க்கையின் பணியினை 1914ஆம் ஆண்டில் சிறுவர்களுக்கான எப்படி வாழ வேண்டும் என்ற பள்ளியை ஸ்தாபித்து தொடங்கினார். அங்கு நவீன கல்வி முறைகளுடன் யோக பயிற்சி மற்றும் ஆன்மீக லட்சியங்கள் பற்றிய போதனைகள் இணைக்கப்பட்டன. காசிம் பஜார் மகாராஜா ராஞ்சியிலிருந்து தனது கோடைக்கால அரண்மனை, அதாவது கல்கத்தாவிலிருந்து சுமார் 250 மைல்கள் தொலைவில் பள்ளிக்கான இடமாக கிடைக்கச் செய்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பள்ளிக்கு வருகை புரிந்திருந்த மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் அப்பள்ளியின் குறிப்பேற்று இவ்வாறு எழுதினார்: இந்த நிறுவனம் என் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது என்று. 1920ஆம் ஆண்டில் ஒரு நாள் ராஞ்சி பள்ளியில் தியானித்துக் கொண்டிருந்த போது யோகானந்தருக்கு இப்பொழுது மேலை நாடுகளில் தனது பணியை தொடங்குவதற்கான நேரம் இது என்பதை காண்பித்த தெய்வீக காட்சி கிடைக்கப்பட்டது. அவர் உடனடியாக கல்கத்தாவிற்கு புறப்பட்டார். அங்கு மறுநாள் அவர் அந்த ஆண்டின் பிற்பகுதியில் பாஸ்டனில் கூடப்படவிருந்த சர்வதேச சமய தலைவர்களின் மகாசபைக்கு இந்தியாவின் பிரதிநிதியாக பங்கேற்க அழைக்கப்பட்டார். உனக்கு எல்லா கதவுகளும் திறந்திருக்கின்றன, இப்போது கோணால்லாம் உண்டு, இல்லாவிடில் எப்பொழுதும் இல்லை என்று கூறி அது சரியான சமயம் என்பதை ஸ்ரீ யுக்தேஸ்வரர் உறுதிப்படுத்தினார். அவர் புறப்படுவதற்கு சற்று முன்பாக யோகானந்தரிடம் புராதன விஞ்ஞானமாகிய கிரியா யோகத்திற்கு இந்த யுகத்தில் குத்துயூட்டிய மரணமற்ற மகான் மகாவதார் பாபாஜி வருகை புரிந்திருந்தார். மேலை நாடுகளில் கிரியா யோக முறைகளை பரப்ப நான் உன்னைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று பாபாஜி யோகானந்தரிடம் கூறினார். வெகு காலத்திற்கு முன்பு நான் உன் குரு யுக்தேஸ்வரரை ஒரு கும்பமேளாவில் சந்தித்தேன். அப்பொழுது நான் அவரிடம் பயிற்சி பெறுவதற்காக உன்னை அனுப்புவதாக கூறினேன். இறை அனுபவிக்கான விஞ்ஞான உத்தியான கிரியா யோகம் இறுதியில் எல்லா நாடுகளிலும் பரவும், மேலும் மனிதனின் தனிப்பட்ட எல்லை கடந்த இறை ஞானத்தின் மூலமாக தேசங்களை இணைக்க உதவும். இளம் சுவாமி 1920 செப்டம்பரில் பாஸ்டனுக்கு வருகை புரிந்தார். சர்வதேச சமய மிதவாதிகளின் மகாசபையில் அவர் சமய விஞ்ஞானம் என்ற தலைப்பில் முதல் உரை ஆற்றினார். அது உற்சாகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே ஆண்டில் அவர் இந்தியாவின் புராதன விஞ்ஞானம் மற்றும் தத்துவமாகிய யோகம் மற்றும் அதன் காலத்தால் போற்றப்படும் தியான மரபையும் பற்றிய தனது போதனைகளை உலக அளவில் பரப்புவதற்காக செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பை நிறுவினார். வாழ்நாள் சீடர்களாக ஆகப்போகும் டாக்டர் N.W. லூயிஸ், திருமதி M.W. லூயிஸ் மற்றும் திருமதி ஆலிஸ் எஸ்ஸி என்ற சகோதரி யோகமாதா ஆகியோரின் உதவியுடன்
முதல் தியான மையம் பாஸ்டனில் தொடங்கப்பட்டது. அடுத்த பல ஆண்டுகளுக்கு அவர் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் சொற்பொழிவாற்றி கற்பித்தார். 1924 அமெரிக்க கண்டம் முழுவதிலும் சொற்பொழிவாற்றும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். 1920 ஆண்டின் முற்பகுதியில் லாஸ் ஏஞ்சல்ஸை அடைந்து அங்கு அவர் மவுண்ட் வாஷிங்டன் உச்சி பகுதியில் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பிற்காக ஒரு சர்வதேச தலைமையகத்தை நிறுவினார். இது அவரது வளர்ந்து வரும் பணியின் ஆன்மீக மற்றும் நிர்வாக மையமாக மாறியது. 1924 முதல் 1935 வரை யோகானந்தர் பரவலாக பயணம் மேற்கொண்டு சொற்பொழிவுகள் ஆற்றினார். அமெரிக்காவில் மிகப்பெரிய அரங்குகள் நிறைந்த சபையோருக்கு உரையாற்றினார். லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தது: சொற்பொழிவு பற்றி விளம்பரப்படுத்த தொடங்கிய 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே 3000 இருக்கைகளை கொண்ட அந்த மண்டபம் முழுவதும் நிறைந்திருந்தது. அனுமதி கிடைக்காமல் ஆயிரக்கணக்கான திருப்பி அனுப்பப்பட்டு தி பில்ஹார்மானிக் அரங்கம் ஒரு அசாதாரணமான காட்சியளித்தது என்று. யோகானந்தர் உலகின் பெரிய சமயங்களின் அடிப்படை ஒற்றுமையை வலியுறுத்தினார். மேலும் இறைவனின் நேரடி தனிப்பட்ட அனுபவத்தை அடைய அனைவருக்கும் பொருந்தக்கூடிய வழிமுறைகளை கற்பித்தார். அவரது போதனைகளில் தீவிரமாக இருந்த மாணவர்களுக்கு ஆழ்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் உத்திகளாகிய கிரியா யோகத்தை போதித்தார். மேலை நாடுகளில் தனது 30 ஆண்டுகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிரியா யோக தீட்சை அளித்தார். அவரது மாணவர்களாக மாறியவர்களில் தோட்டக்கலை நிபுணர் லூதர் பர்பாங் உட்பட விஞ்ஞானம் மற்றும் கலைகளில் பிரபலமானவர்களான ஓபரா பாடகி அம்லிதா கலிகுஸ்வி, கோடாக் கேமரா கண்டுபிடிப்பாளர் ஜார்ஜ் ஈஸ்தான், கவிஞர் எட்வின் மார்க்கம், இசைக்குழு இயக்குனர் லியோபோல்ட் ஸ்டோகோஸ்கி ஆகியோர் இருந்தனர். 1927 ஆண்டில் அவரது செயல்பாடுகள் குறித்த செய்தித்தாள் அறிக்கைகளில் ஆர்வம் காட்டிய ஜனாதிபதி காவின் பூலிஜினால் வெள்ளை மாளிகையில் அதிகாரப்பூர்வமாக வரவேற்கப்பட்டார். 1929 ஆண்டில் மெக்சிகோவிற்கு சென்ற 2 மாத பயணத்தின் போது லத்தீன் அமெரிக்காவில் தனது பணியின் எதிர்கால வளர்ச்சிக்கான விதைகளை விதைத்தார். மெக்சிகோவின் ஜனாதிபதி டாக்டர் எமிலியோ போர்டஸ்கி அவரை வரவேற்றார். பின்னர் அவர் யோகானந்தரின் போதனைகளுக்கு தனது வாழ்நாள் முழுவதும் அபிமானியாக இருந்தார். 1930களின் மத்தியில் பரமஹம்சர் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் பணிகளை உருவாக்க உதவியாக இருந்து அவரது வாழ்நாள் முடிந்த பின்னர் கிரியா யோக இறைப்பணிகளை முன்னோக்கி கொண்டு செல்ல போகும் சில ஆரம்பகால சீடர்களை சந்தித்தார். செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் தலைவர்களிலிருந்து அவரது ஆன்மீக வாரிசுகளாக அவர் நியமித்திருந்த 2 உட்பட 1932 கான்சாஸ் நகரில் குருவை சந்தித்த ராஜரிஷி ஜனகானந்தர், அதாவது ஜேம்ஸ் ஜேர்லேன் அவர்கள், மற்றும் அதற்கு முந்தைய ஆண்டு சால்ட் லேக் சிட்டியில் தனது வகுப்புகளில் கலந்து கொண்ட ஸ்ரீ தயா மாதா ஆகியோரை அவர் சந்தித்திருந்தார். 1920கள் மற்றும் 30களில் அவரது சொற்பொழிவு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் பணிக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க முன்வந்த மற்ற சீடர்கள் டாக்டர் M.W. லூயிஸ் மற்றும் திருமதி M.W. லூயிஸ். 1920 பாஸ்டனில் அவரை சந்தித்தவர்கள் ஞானமாதா சியோட்ஸ் நகரில் 1924, தாரா மாதா சான் பிரான்சிஸ்கோ நகரில் 1924 ஆண்டில், துர்கா மாதா டெட்ராய்ட் நகரில் 1929 ஆண்டில், ஆனந்த மாதா சால்ட் லேக் சிட்டி 1931 ஆண்டில், சரதா மாதா டகோமா சிட்டியில் 1933 ஆண்டில் மற்றும் சைலசுதா மாதா சாண்ட்ரா பார்பரா நகரில் 1933 ஆண்டில். இவ்வாறு யோகானந்தரின் மறைவிற்கு பின்னர் பல ஆண்டுகளாக இன்று வரையும் தொடர்ந்து பரமஹம்ச யோகானந்தரிடம் தனிப்பட்ட ஆன்மீக பயிற்சி பெற்ற சீடர்களால் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் வழி நடத்தப்பட்டு வருகின்றது. அவரது சேவையின் ஆரம்பகால வருடங்களில் யோகானந்தரின் உரைகள் மற்றும் வகுப்புகள் அவ்வப்போதுதான் பதிவு செய்யப்பட்டன. இருப்பினும் ஸ்ரீ தயாமாதா பின்னர் அவரது உலகளாவிய அமைப்பின் தலைவரானவர். 1931 அவரது ஆசிரமத்தில் சேர்ந்தபொழுது யோகானந்தரின் நூற்றுக்கணக்கான சொற்பொழிவுகள், வகுப்புகள், இயல்பான உரையாடல்கள் ஆகியவற்றை விசுவாசத்துடன் பதிவு செய்யும் புனித பணியை மேற்கொண்டார். இதனால் அவரது ஞானமும் அகத்தூண்டுதலும் அவற்றின் மூல சக்தியுடனும் பரிசுத்தத்துடனும் பாதுகாக்கப்பட்டு எதிர்கால தலைமுறைகளுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்களால் வெளியிடப்பட முடியும். 1935 ஆண்டில் யோகானந்தர் தனது உன்னத குருவிடம் இறுதி வரை பெறுவதற்காக இந்தியா திரும்பினார். அப்பொழுது ஸ்ரீ யுக்தேஸ்வரர் 1936 ஆண்டு மார்ச் 9 அன்று மறைந்தார். ஐரோப்பா, பாலஸ்தீனம் மற்றும் எகிப்து வழியாக கப்பல் மற்றும் மோட்டார் வாகனம் மூலம் பயணம் செய்த அவர் 1935 கோடையில் மும்பை வந்தடைந்தார். யோகானந்தர் தனது தாய்நாட்டில் ஒரு முழு ஆண்டும் தங்கியிருந்த போது துணைக்கொண்ட முழுவதும் உள்ள நகரங்களில் வகுப்புகள் நடத்தினார் மற்றும் கிரியா யோக தீட்சை அளித்தார். கிரியா யோக தீட்சையை அருளுமாறு கேட்டுக்கொண்டவர்கள் மகாத்மா காந்தி, நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர் சஸ்வி ராமன், இந்தியாவின் பிரபலமான ஆன்மீக பெருந்தைகளான ரமண மகரிஷி மற்றும் ஆனந்தமயி மாதா உள்ளிட்ட சிலருடனான சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைந்திருந்தார்.
இந்த ஆண்டின் போது ஆசிரியர் யுத்தேஸ்வரர் அவருக்கு இந்தியாவில் மிக உயர்ந்த ஆன்மீக பட்டமான பரமஹம்சர் என்ற பட்டத்தை வழங்கினார். நேரடி அர்த்தத்தில் மிக உயர்ந்த அன்னம், அதாவது ஆன்மீக வேறுபாட்டை கண்டறிவதின் சின்னம். இந்த பட்டம் இறைவனுடன் ஐக்கியமான யோக நிலையில் நடைபெற்றிருக்கும் ஒருவரை குறிக்கின்றது. இந்தியாவில் இருந்தபோது யோகானந்தர் தனது பணிக்கான நிரந்தர அடித்தளமான யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவை நிறுவினார். கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள தட்சிணேஸ்வரத்தில் உள்ள அதன் தலைமையகத்திலிருந்து மற்றும் ராஞ்சியில் உள்ள முதலாவதான ஆசிரமத்திலிருந்து ஸ்தாபனம் இன்று வரை தொடர்ந்து செழித்தோங்கி வருகின்றது. பள்ளிகள், ஆசிரமங்கள், தியான மையங்கள் மற்றும் துணைக்கண்டம் முழுவதும் இலவச தொண்டு பணிகளுடன் 1936ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் அமெரிக்காவுக்கு திரும்பினார். அங்கு அவர் தனது வாழ்நாள் இறுதி வரை வாழ்ந்து வந்தார். வருங்கால சந்ததியினருக்கு தனது செய்தியை கொண்டு செல்லும் நூல்களை எழுதுவதற்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவும் யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பின் ஆன்மீக மற்றும் மனிதகுல சேவைக்கு நீடித்த அடித்தளத்தை உருவாக்கவும் 1930களில் பரமஹம்ச யோகானந்தர் நாடு முழுவதும் ஆற்றி வந்த பொது சொற்பொழிலில் இருந்து ஓரளவு விலகத் தொடங்கினார். அவரது வழிகாட்டுகளின் கீழ் அவர் தனது வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கிய தனிப்பட்ட அறிவுரையையும் போதனையையும் வீட்டிலிருந்தே கற்பதற்கான யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா பாடங்கள் என்ற விரிவான தொடராக தொகுக்கப்பட்டன. கலிபோர்னியா என்சிடஸ் பசிபிக் பெருங்கடலை மேற்கிலிருந்து நோக்கியவாறு ஒரு அழகான ஆசிரமம் குருவிற்காக அவர் இந்தியாவில் இருந்தபோது அவரது அன்பு சீடரான ஸ்ரீ ஸ்ரீ ராஜரிஷி ஜனகானந்தரால் கட்டப்பட்டது. இங்கே குரு தனது சுயசரிதம் மற்றும் பிற நூல்களுக்கான பணியில் பல ஆண்டுகளாக கிடைத்தார். மேலும் இன்று வரை தொடரும் ஏகாந்தவாச நிகழ்ச்சிகளை தொடங்கினார். அவர் பல செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் ஆலயங்களையும் என்சிடஸ், ஹாலிவுட் மற்றும் சாண்டியாகோ பகுதிகளில் நிறுவினார். அங்கு SRF உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களான ஈடுபாடு உள்ள அவையினரிடம் பெருமளவு வரிசை முறையிலான ஆன்மீக விஷயங்களை பற்றி வழக்கமாக பேசினார். ஸ்ரீ ஸ்ரீ தயாமாதாவால் சுருக்கெழுத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த உரைகளில் பல யோகானந்தரின் சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு என்று 3 பாகங்களாக வெளியிடப்பட்டுள்ளது. மற்றும் யோகதா சத்சங்க சஞ்சிகையிலும் இது வெளியிடப்பட்டு வருகின்றது மற்றும் 50 மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது. இது ஒரு நவீன ஆன்மீக இலக்கியமாக பரவலாக கருதப்படுகிறது. 1950ஆம் ஆண்டில் பரமஹம்சர் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் சர்வதேச தலைமையகத்தின் அதன் முதல் உலக மாநாட்டை நடத்தினார். இந்த ஒரு வார கால நிகழ்வு இன்று ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்களை ஈர்க்கிறது. பசிபிக் பாரிசன்ஸில் 10 ஏக்கர் ஏரிப்பரப்பு கொண்ட தியான தோட்டங்களில் மகாத்மா காந்தியின் அஸ்தியின் ஒரு பகுதியை கோயில் கொண்டுள்ள அழகான SRF ஏரி கோயிலின் லேக் ஷ்ரைன் அவர் அர்ப்பணித்திருந்தார். அப்பொழுதிலிருந்தே அது கலிபோர்னியாவின் மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக மாறிவிட்டது. பரமஹம்ச யோகானந்தரின் இறுதி ஆண்டுகள் பெரும்பாலும் தனிமையில் கழிந்தன. ஏனெனில் அவர் பகவத்கீதை மற்றும் 4 நடத்தை விதிகளில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் பற்றிய மிகப்பெரிய விளக்க உரைகள் மற்றும் விஸ்வஸ் ஃப்ரம் இட்டர்னிட்டி மற்றும் யோகதா சத்சங்க பாடங்கள் போன்ற முக்கிய படைப்புகளில் திருத்தங்கள் உட்பட தன் எழுத்து படைப்புகளை நிறைவு செய்து தீவிரமாக பணியாற்றினார். அவர் ஸ்ரீ ஸ்ரீ தயாமாதா, ஸ்ரீ ஸ்ரீ மிருணாளினி மாதா மற்றும் அவரது நெருங்கிய சிலருடன் விரிவாக பணியாற்றி அவர் மறைந்த பிறகு அவரது உலகளாவிய பணிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு ஆன்மீக மற்றும் அமைப்பு ரீதியான வழிகாட்டுதல்களை வழங்கினார். அவர் அவர்களிடம் இவ்வாறு கூறினார்: எனது உடல் மறைந்துவிடும், ஆனால் எனது பணி தொடர்ந்து நடைபெறும். மேலும் எனது ஆன்மா வாழ்ந்து கொண்டிருக்கும். நான் மறைந்துவிட்ட பிறகும் கூட இறைவனது செய்தியுடன் உலகை மீட்பதற்கான உங்கள் அனைவருடனும் சேர்ந்து நான் பணியாற்றுவேன். உள்ளார்ந்த ஆன்மீக உதவியை உண்மையாக நாடி செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் யோகதா சத்சங்க சொசைட்டிக்கு வந்திருப்பவர்கள் இறைவனிடம் அவர்கள் எதை நாடுகிறார்களோ அதை பெறுவர். அவர்கள் நான் இவ்வுலகில் இருக்கும்போது வந்தாலும் சரி அல்லது பின்னர் வந்தாலும் சரி, இறைவனின் சக்தி SRF குருமார்களின் தொடர்பு மூலமாக ஒரே விதமாக பக்தர்களுக்கு பாயும். மேலும் அவர்களுக்கு முக்திக்கு காரணமாகவும் விளங்கும். இன்றும் வாழும் பாபாஜி அனைத்து உண்மையான SRF பக்தர்களின் முன்னேற்றத்தை பாதுகாக்கவும் வழிகாட்டவும் வாக்குறுதி அளித்துள்ளார். தங்களின் உடல்களை நீத்த லாகிரி மகாசயர் மற்றும் ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி மற்றும் நானும் உடலை விட்டு வெளியேறிய பிறகும் அனைவரும் SRF YSSன் உண்மையான உறுப்பினர்களை பாதுகாத்து வழிநடத்துவார்கள். 1952 மார்ச் மாதம் 7ஆம் தேதியன்று இந்த மகத்தான குரு மகா சமாதி அடைந்தார். அவரது மறைவு ஒரு அசாதாரணமான நிகழ்வாக குறிப்பிடப்பட்டது. ஃபாரஸ்ட் லேண்ட் மெமோரியல் பராக் இயக்குனர் கையெழுத்திட்ட ஒரு பிரம்மாண்ட கடிதம் சாட்சியம் அளித்தது. இறந்து 20 நாட்களுக்கு பிறகும் கூட அவரது உடலில் எந்த விதமான உடல் சிதைவும் காணப்படவில்லை. ஒரு உடல் இங்கனம் பூரண பதனநிலையில் இருப்பது எங்களுக்கு தெரிந்தவரை இந்த அமரர் அறையின் சரித்திர குறிப்புகளில் இதுவரை காணப்படாத ஈடு இணையற்ற ஒரு சம்பவமாகும். கடந்த காலங்களில் பரமஹம்ச யோகானந்தரின் குரு சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அவரை தெய்வீக அன்பின் அவதாரம் என்று குறிப்பிட்டிருந்தார். பின்னர் அவரது சீடரும் முதல் ஆன்மீக வாரிசுமான ராஜரிஷி ஜனகானந்தர் அவருக்கு பிரேமாவதாரம் அல்லது தெய்வீக அன்பின் அவதாரம் என்ற பட்டத்தை பொருத்தமாக சூட்டினார்.